ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு. அதில் வந்து வேக்கன்சி டீட்டெயில் வந்து இன்றைக்கி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மார்ச் 8 அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1665 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரீஜியன் வைஸ் போஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஹிந்தி, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ், ஜூனியர் டெக்னீஷியன் சொல்லிட்டு மொத்தம் 19 வகையான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. 25, 25,500, 35, 19,000 சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்றைக்கி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 8 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இந்த டவுன்லோட் லிங்க், இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள். மொத்த போஸ்ட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் 23 பப்ளிஷ் பண்ணாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 8 ஃப்ரைடே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏப்ரல் 7 சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல் ஜூன் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் ஏஜ் குவாலிஃபிகேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, இது ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 99 பேஜஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, யாரெல்லாம் நம்ம ரீஜியன் வைஸ் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் என்றதை பார்க்க போகிறோம். ரீஜியன் வைஸ் டீட்டெயில்டு உள்ள பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு வந்து சென்னை ரீஜியனில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து என்ன போஸ்ட்டுக்கு சென்னை ஆர்ஆர்பி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்ஆர்பி சென்னைக்கான டீட்டெயில்டு கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் அண்டு ஐசிஎஃப்பில் வந்து வேக்கன்சி டீட்டெயில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டல் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 154 போஸ்ட்டு தான் இருக்குது. சென்னையில் மட்டும் 154 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 16 போஸ்ட்டு இருக்குது. அதுலேயே ரெகுலர் வந்து 4 போஸ்ட்டு, 2 போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிரேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லியிருக்காங்க சென்னையில் மட்டும் எஸ்சி எஸ்டி அண்டு ஓபிசி, இடபிள்யூ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த போஸ்ட் இருக்குது. இப்போ இதுதான் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். மொத்தம் சென்னையில் மட்டும் 154 போஸ்ட் இருக்குது. ஒரு மேபி ஒரு 180 இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.